குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையெடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே. எல்லாம் வல்ல திருவரங்கம் ரங்கநாதர் அருளினாலும் சிதம்பரம் நடராஜ பெருமான் அருளினாலும் நாம் தொடர்ந்து ஆதி மும்மூர்த்திகளிலே ஒருவரான கவிஞர் மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் இயற்றிய சிதம்பரம் என்கின்ற திருப்புலியூர் வெண்பா என்ற நூலை குறித்து அனுபவித்து வருகின்றோம். மிக அருமையான ஒரு அமைப்பை கொண்ட இந்த நூல் 100 வெண்பாக்களை கொண்டு 4 வகையாக பிரிக்கப்பட்டிருப்பதை நாம் தொடர்ந்து கேட்டு வருகின்றோம். ஒரு முன்னுரையாக முதலாவது வகை வெண்பாவிலே திரிபாகவும், 2வது வகை யமகமாகவும், 3வது வகை சிலேடையும் திரிபாகவும், 4வது வகை சிலேடையோடு கூடிய உவமையும் சேர்ந்த திரிபாகம் வருவதை நாம் அனுபவித்து வருகின்றோம். அந்த வகையிலே ஒவ்வொரு பொழிவிலும் இந்த 4 வகையிலுமே ஒவ்வொரு பாடலாக நாம் கேட்டு வருகின்றோம். அதே போல இந்த 3வது பகுதியிலே இன்று நாம் அதே 4 வகைகளிலே ஒவ்வொரு பாடலை பார்க்க இருக்கின்றோம். முதலாவது திரிபு. இந்த வகையிலே அடுத்ததாக மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் கையாண்டிருக்கின்ற ஒரு வரலாறு வியாக்கிரபாத முனிவர் என்கின்ற ஒரு சிவபக்தரை குறித்து நமக்கு சொல்கின்றார்கள். ஒரே வெண்பாவிலே திரிபையும் கையாண்டு சிவபக்தர்களான 3 பேர் வரலாற்றிலையும் கையாண்டுள்ளார். ஒன்று வியாக்கிரபாத முனிவர், மற்றொன்று ஒரு பாண்டிய மன்னன், 3வதாக ஒரு வேதிய சிறுவன், ஒரு குழந்தை, சிவபக்தனாக இருந்த ஒரு குழந்தை. இந்த 3 வரலாற்றினை ஒரே வெண்பாவிலே சிதம்பரத்தின் பெருமையையும் சொல்லி அந்த திரிபு என்கின்ற அந்த வித்தையும் கையாண்டிருக்கின்றார் மாரிமுத்தா பிள்ளை. முதலாவதாக இந்த வியாக்கிரபாத மகரிஷியை பற்றி நாம் சொல்லும்போது கடந்த பொழிவிலே சொன்னது போல இந்த வியாக்கிரபாத முனிவரானவர் சிறுபிள்ளையாக இருந்தபோது இறைவனுக்கு அர்ச்சிப்பதற்காக பூப்பறிக்க இயலவில்லையே என்ற வருத்தத்திலே இருந்தபோது அந்த மரத்திலே சிறுவனாக இருந்த காரணத்தினாலே அவரால் ஏற முடியவில்லை. அந்த மரத்தில் ஏறி நல்ல புஷ்பங்களை பறிக்க முடியவில்லை என்கின்ற வருத்தத்திலே இருந்த அந்த முனிவருக்கு சிவபெருமான் நேரிலே தோன்றி, நீ மரம் ஏறி புஷ்பங்களை பறிப்பதற்கு அனுதினமும் நீ இதை செய்ய வேண்டிய காரணத்திற்காக நான் உனக்கு புலியின் நகங்களை வரமாக தருகிறேன் என்று சொல்லி புலி நகத்தை கொடுக்கின்றார். இதனால்தான் அவருக்கு வியாக்கிரபாதர் என்ற பெயர் வந்தது. வியாக்கிரபாதர் என்றால் புலி நகங்களே கொண்டவர் என்று பொருள். அந்த புலி நகங்களை பெற்று அந்த மரத்திலே ஏறி பூக்களை பறித்து சிவபெருமானை தினந்தோறும் அர்ச்சித்து மோட்சகதி அடைந்தார் வியாக்கிரபாதர். இந்த வரலாற்றினையும் 2வதாக ஒரு பாண்டிய மன்னன் தீவிர சிவபக்தனாக இருக்கின்றான். அப்படி இருக்கும்போது தனக்கு வயோதிகம் நேர்ந்த பிறகு அடுத்த மன்னனாக முடிசூட்டுவதற்கு தன்னுடைய மகனான அந்த இளவரசனை அழைத்து முடிசூட்டு விழா நடத்துகின்றான் இந்த பாண்டிய மன்னன். அந்த முடிசூட்டு விழாவிலே பிரதானமாக இளவரசரது சிரசிலே அணிவிக்க வேண்டிய அந்த கிரீடத்தை தேடும் பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகின்றது, மந்திரிகளிலே சிலர் சதி செய்து அரசு கருவூலத்திலிருந்து அந்த கிரீடத்தை களவாடிக்கொண்டு நாட்டை விட்டு ஓடிவிட்டதாக செய்தி வருகின்றது மன்னருக்கு. இது என்னடா, முடிசூட்ட வேண்டிய சமயத்திலே இப்படி கிரீடம் இல்லாது போனால் எப்படி முடிசூட்டுவது என்று மன்னர் கலங்குகின்றார். மந்திரிகளே இப்படி செய்துவிட்டார்களே என்று அவர் புலம்புகின்றார். கிருபானந்த வாரியார் சொல்வார், மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் என்று சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல் உண்டு. ஒரு மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். எது வரக்கூடிய எதிர்காலத்தில் நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகளை உணர்ந்து தொலைநோக்கு பார்வையோடு இருந்து மன்னருக்கு தெரிவித்து அதற்கேற்றது போல் ஆட்சியை சீர்படுத்துவது ஒரு அமைச்சருடைய பணி என்று சங்க இலக்கியத்திலே ஒரு புலவர் சொல்கின்றார். மந்திரிக்கழகு வரும் பொருள் உரைத்தல். வாரியார் சுவாமிகள் சொல்வார், ஆனால் இந்த காலத்திலே மந்திரிக்கழகு வரும் பொருள் எடுத்தல் என்பார். மந்திரிகள் வருகின்ற கஜானாவில் இருக்கின்ற பொருட்களை களவாடி கொண்டு செல்கின்றார்கள், ஊழல் நிரம்பியதாக இருக்கின்றார்கள் என்று விளையாட்டாக சொல்வார். அதுபோல இந்த மந்திரிகள் கருவூலத்திலிருந்து கிரீடத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டதனாலே முடிசூட்டு விழா தடைபடுகின்றது. இப்படி இருக்கும்போது இந்த சிவபக்தனான இந்த மன்னன்
என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவனை வேண்டி வழிபடுகின்றான். சிவபெருமானை, இது என்ன ஒரு துரதிருஷ்டம், என்னுடைய மகனின் விழா தடைபடுகின்றது என்று புலம்பும் பொழுது சிவபெருமான் தன்னுடைய பக்தனை காப்பதற்காக ஒரு வணிகர் போல் வேடமிட்டு கொண்டு தன்னுடைய பையிலே நவமணிகளாலும் ஆன ஒரு கிரீடத்தை கொண்டு வருகின்றார். அதை கொண்டு வந்து மன்னருக்கு பரிசாக தருகின்றார். மன்னா, என்னுடைய அன்பு பரிசாக இந்த முடிசூட்டு விழாவிற்கு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நவமணிகளால் ஆன அந்த ஒரு கிரீடத்தை தன்னுடைய பக்தனுக்காக பரிசாக கொடுத்து சிவபெருமான் அந்த பாண்டிய மன்னனது முடிசூட்டு விழாவை இடையூறு நேராமல் காப்பாற்றுகின்றார். இந்த வரலாற்றினையும் நமக்கு அந்த திரிபாக அமைந்த வெண்பாவிலே கையாள்கின்றார்கள். மூன்றாவதாக, ஒரு ஊரிலே ஒரு சிவாலயம் இருக்கின்றது. அந்த சிவாலயத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதிய குடும்பத்திலிருந்து ஒருவர் சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஒரு விதி இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு வேதியர் சென்று அந்த பூஜையை செய்ய வேண்டும். இப்படியே ஒவ்வொரு முறையாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஏழை வேதிய சிறுவன், தந்தையை இழந்த ஒரு ஏழை சிறுவன், சின்ன குழந்தை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இறைவனாருக்கு என்று ஒரு பாத்திரத்திலே பாலை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்கின்றான் அந்த சிறுவன். கோவிலுக்கு சென்ற பிறகு அவனுக்கு அந்த கருவறைக்குள்ளே போன பிறகுதான் தெரிகின்றது, தன்னுடைய உயரத்திற்கு அவனால் அந்த சிவலிங்கத்தின் மீது ஏறி அந்த பாலை அபிஷேகம் செய்ய இயலாது என்பது. ஆகா, இப்படி என்னுடைய முறை வரும்போது என்னால் இந்த அபிஷேகத்தை செய்ய முடியவில்லையே, உதவிக்கும் யாரும் இல்லையே, சிவபெருமானின் பூஜை தடைபடுகின்றதே என்று சொல்லி அந்த வேதிய சிறுவன் அழத் தொடங்குகின்றான். அவனுடைய அழுகை, அவனுடைய துக்கத்தை கண்டு பொறுக்க மாட்டாத சிவபெருமான், உனக்கு அபிஷேகம் தானே செய்ய வேண்டும், நீ மேலே ஏறி வர வேண்டாம், உனக்காக நான் என்னுடைய சிரத்தை தாழ்த்துகின்றேன் என்று சொல்லி அந்த லிங்க வடிவிலே எங்கள் சிவபெருமான் தோன்றி தன்னுடைய முடியை தாழ்த்தி அந்த குழந்தையினுடைய உயரத்திற்கு தன்னை குறைத்து கொண்டு அந்த அபிஷேகத்தினை ஏற்றுக்கொண்டதாக சிதம்பரத்திலே நடந்த வரலாறு சொல்கின்றது. இந்த 3 சிறப்பு வாய்ந்த சிவபக்தர்களின் வரலாற்றினையும் ஒரே வெண்பாவிலே கையாண்டு சிதம்பரத்தின் பெருமையையும் சொல்லி அதை திரிபு என்கின்ற வித்தையையும் கையாளுகின்றார் மாரிமுத்தா பிள்ளை. முதலாவதாக நான் சொன்னது வியாக்கிரபாத மகரிஷியின் வரலாறு, இரண்டாவதாக பாண்டிய மன்னன், மூன்றாவதாக இந்த வேதிய சிறுவன் பாலபிஷேகம் செய்த வரலாறு. இதை சொல்லும்போது வெண்பாவாக அமைக்கும் பொழுது, தாண்டு புலி கால்கையுகிர் தானோர் மழமுனிவன் பூண்டிருந்தர்ச்சிக்கும் புலியூரே பாண்டியர்க்காய் மாணிக்கம் காட்டினார் மாமரைப்பால் அன்பாலால் வேணிக்கம் காட்டினார் வீடு என்று சொல்கின்றார். அதாவது தாண்டு புலி கால்கை உகிர், அந்த ஒரு புலியின் நகங்களை கொண்ட ஒரு மழமுனிவன், அந்த வியாக்கிரபாத மகரிஷி, பூண்டிருந்து அர்ச்சிக்கும் புலியூரே, சிதம்பரத்தில் தங்கியிருந்து அந்த வியாக்கிரபாத முனிவரின் அர்ச்சனையை பெற்றுக்கொள்ளும் சிதம்பர நடராஜ பெருமானே, பாண்டியர்க்காய் மாணிக்கம் காட்டினார் மாமரைப்பாலன் பாலால் வேணிக்கம் காட்டினார் வீடு. மாணிக்கம் காட்டினார், வேணிக்கம் காட்டினார் என்று சொற்றொடர் வருவதை நாம் பார்க்கின்றோம். இப்படி ஓர் எழுத்து மாறி வருவதை நாம் திரிபு என்று சொன்னோம். பாண்டியர்க்காய் மாணிக்கம் காட்டினார், நாம் சொன்னது போல பாண்டிய மன்னருக்காக மாணிக்கங்கள் நிரம்பிய அந்த கிரீடத்தை காட்டினார். இரண்டாவதாக மாமரை பாலன் பாலால் வேணிக்கம் காட்டினார் வீடு என்று தமிழ் வார்த்தைகளை கொண்டு விளையாடுகின்றார். அதாவது மாணிக்கம் காட்டினார், மாமரை பாலன், வேதம் ஓதுகின்ற அந்த பாலன், அந்த குழந்தை, பாலால், மாமரை பாலன் பாலால், அவன் கொண்டு வந்த பாலின் காரணத்தினாலே, அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே வேணிக்கம் காட்டினார் வீடு. வேணிக்கம் காட்டினார் என்றால், வேணி என்றால் அந்த திருமுடி, அவருடைய சடாபாரம், அந்த தலையினை தாழ்த்தி அந்த அபிஷேகத்தினை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த திருவினை மிக அழகாக கையாள்கின்றார் மாரிமுத்தா பிள்ளையவர்கள். அடுத்ததாக இரண்டாவது வகையாக நாம் சொல்வது யமகம். யமகம் என்றால் நாம் ஏற்கனவே சொன்னபடி கடைசி 2 அடியிலே ஒரே சொற்றொடர் தான் வரும், ஆனால் வேறு வேறு பொருளை தரும். இந்த இடத்திலே நமக்கு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் கையாண்டு இருக்கின்ற வரலாறு மாணிக்க வாசகர் அவர்களுடைய வரலாறு. இந்த
நாயன்மார்களிலே ஒருவரான மாணிக்கவாசகர் பெருமான் தீவிர சிவபக்தராக விளங்கி வருகின்றார். ஒரு நாள் ஒரு மன்னன் எந்த மதத்தை பின்பற்றுவது என்கின்ற யோசனையில் இருக்கும்போது புத்த சமய துறவிகள் அந்த மன்னரை அணுகி, நீங்கள் எங்கள் மதம் புத்த மதத்தை நீங்கள் தழுவ வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதே போல சைவக்குறவர்கள் சைவர்கள் அந்த மன்னனை அணுகி, நீங்கள் சைவ சமயத்திற்கு தழுவ வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இப்பொழுது இந்த இரண்டிலே நாம் எதை தேர்ந்து செய்வது என்று அந்த மன்னனுக்கு குழப்பம் ஏற்படுகின்றது. அதை தீர்த்து கொள்வதற்காக நீங்கள் இருவரும் வாதிடுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதத்தை ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாதத்தை முன்னெடுத்து எந்த மதம் உங்கள் சிறந்தது என்று நிரூபிக்கின்றீர்களோ அவர் அந்த மதத்தை நான் பின்பற்றுகின்றேன் என்று முடிவெடுக்கின்றார். இப்படி இந்த தர்க்கத்திற்காக அவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது சைவர்கள் இந்த மாணிக்கவாசகரை கொண்டு நாம் புத்தர்களை வாதில் வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். ஏன்னால் மாணிக்கவாசகரை போன்று ஞானம் உள்ளவர்கள் கிடைப்பது கடினம். எனவே அவரை கொண்டு நாம் பௌத்தர்களை வாதிலே வென்று மன்னரை சைவத்தை தழுவச் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். அதை போலவே மாணிக்கவாசகர் அண்ணருடைய அரண்மனைக்கு வந்து புத்தர்களோடு வாதிட்டு சைவமே சிறந்த சமயம் என்று நிரூபிக்கின்றார். அதை ஏற்றுக்கொண்ட மன்னன் சைவத்தை நான் தழுவதற்கு தயாராக இருக்கின்றேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்று சொல்கின்றான். மாணிக்கவாசகர் பெருமான் என்ன நிபந்தனை என்று கேட்கின்றார். அதாவது, நீங்கள் உங்களுக்கு எதிராக வாதிட்ட புத்தர்களை எப்படி மௌனமாக்கினீர்களோ, அவர்களை வாதிலே நீங்கள் வென்றீர்களோ, அதே போல பிறவியிலிருந்தே ஊமையாக இருக்கும் என்னுடைய மகளை நீங்கள் பேச வைக்க வேண்டும். உங்களோடு வாது போருக்கு வந்தவர்களை நீங்கள் ஊமையாக்கினீர்கள், ஆனால் இப்பொழுது ஊமையாக இருக்கக்கூடிய என்னுடைய மகளை நீங்கள் பேச வைத்து விட்டீர்களெனால் நான் உங்களுக்கு நன்றிக்கடன் பட்டவனாக இருப்பேன் என்று இந்த மன்னன் சொல்கின்றான். அப்போது மாணிக்கவாசகர் சொல்கின்றார், தாராளமாக நான் பேச வைக்கின்றேன், நீங்கள் அழைத்து வாருங்கள் என்கின்றார். இந்த மாணிக்கவாசகர் அந்த பாண்டிய மன்னனின் மகளான அந்த ஊமை பெண்ணை பேச வைத்ததற்காக அவர் பாடிய பதிகம்தான் திருச்சாழல் பதிகம் என்று இன்றளவும் திருமுறையிலே போற்றப்படுகின்றது. திருச்சாழல் என்றால் என்ன? திருச்சாழல் என்பது அக்காலத்திலே மகளிருக்கு நடுவிலே விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டு என்றால், இருவேறு அணியாக பிரிந்து கொள்வார்கள். ஒரு அணியிலே ஒரு பெண் இருப்பாள், மற்றொரு அணியிலே இன்னொரு பெண் இருப்பாள். அதிலே ஒருவர் மற்றவருடைய கொள்கைகளை கேள்வி கேட்பார்கள். இந்த கொள்கையை நீ பின்பற்றுகின்றாய், இது எப்படி சரியாகும் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது தன்னுடைய கொள்கையை நியாயப்படுத்துவதற்காக அந்த பெண் அதற்கு பதிலை சொல்வாள். இப்படி இரண்டு பெண்கள் கேள்வி கேட்பதும் பதில் சொல்வதுமாக ஒருவருடைய கொள்கையை தர்க்க ரீதியாக ஒரு கேள்வி கேட்டு அந்த கொள்கையின் சிறப்பை மற்றொருவர் விளக்குவதன் மூலமாக ஒரு விளையாட்டாக நடக்கும். இந்த விளையாட்டிற்கு பெயர் திருச்சாழல் என்று பெயர். இப்படி இந்த சாழல் அமைப்பிலே தான் மாணிக்கவாசகர் அவர்கள் திருச்சாழல் பதிகம் பாடுகின்றார். இந்த திருச்சாழல் பதிகத்தை எப்படி பாடுகின்றார்? அந்த பாண்டிய மன்னனின் மகள் அந்த மாணிக்கவாசகர் முன்னிலே வந்து அமர்கின்றாள். அந்த சைவ சமயத்தை குறித்து பௌத்தர்கள் தன்னிடம் கேட்ட கேள்வியை அப்படியே மாணிக்கவாசகர் அந்த பெண்ணிடம் கேட்கின்றார். இப்போது அந்த பெண் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லையா? சைவத்தை பின்பற்றுவதற்கான காரணத்தை பௌத்தர்கள் கேள்விகளாக கேட்டதை அதே கேள்வி அப்படியே அந்த பெண்ணிடம் கேட்கும் பொழுது அந்த பெண் பதில் சொல்ல வேண்டும். சிவபெருமானுடைய அருளினாலே இந்த மாணிக்கவாசகர் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க கேட்க அந்த பெண் பதில் சொல்லி கொண்டே வருகின்றாள். ஊமையாக இருந்த பெண் சிவபெருமான் அருளினாலே பேசுவதைக் கண்டு மனம் மாறிய அந்த பாண்டிய மன்னன் சைவ சமயத்தை தழுவுகின்றான். இந்த ஊமை பெண்ணை பேச வைத்த இந்த அற்புதத்தை நிகழ்த்திய மாணிக்கவாசகர் எழுதிய பதிகம்தான் திருச்சாழல் பதிகம் என்று பெயர். திருச்சாழல் என்றால் ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மற்றொரு பதில் சொல்வதாக அமைகின்றது. இந்த பதிகத்தில் பல பாடல்கள் உண்டு. ஒவ்வொரு பாடலிலுமே முதல் 2 அடிகள் சைவ சமயத்தை சிவபெருமானை குறித்த ஒரு கேள்வியாகவும் கடைசி 2 அடிகள் அந்த கேள்விக்கு பதிலாகவும் இருக்கும். அப்போது மாணிக்கவாசகர் கேட்கின்றார், உங்களுடைய சிவபெருமான் மன்மதனை தண்டித்தார், பெருமாளை தண்டித்தார், யமனை தண்டித்தார்.
இப்படி எல்லோரையுமே தண்டிக்கின்றாரே, இது எப்படி சரியாகும் என்று கேட்கின்றார். பெருமாளை அவர் செய்த பிழைக்காக தண்டிக்கின்றார், யமனை தண்டிக்கின்றார், அதுபோல் மன்மதனையும் தன்னுடைய தவத்தை கலைத்தமாக தண்டிக்கின்றார். இதை ஒரு கேள்வியாக மாணிக்கவாசகர் கேட்கின்றார். அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடுச்செய்தான் காணேடி என்று கேட்கின்றார் ஒரு கேள்வியாக. அயனை பிரம்மாவை, அனங்கனை அந்த மன்மதனை, அந்தகனை யமனை, சந்திரனை, இந்த நால்வரையும் வயனங்கள் மாயா வடுச்செய்தான் காணேடி, அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவருக்கு ஒரு ஆற்றொணாத ஒரு துயரத்தை கொடுத்தானே, இது எப்படி நியாயமாகும் என்று சிவனை குறித்து ஒரு கேள்வி கேட்கின்றார். அதற்கு அந்த பெண் பதில் சொல்கின்றாள். நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் ஜெயமன்றோவானவர்க்கு தார்குழலாய் சாழலோ என்று பதில் சொல்கின்றாள். இந்த ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலுமே சாழலோ என்ற வார்த்தையை முடிவதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா திருச்சாழல் பதிகம் என்று சொன்னோம் அல்லவா, அதனால் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலுமே சாழலோ சாழலோ என்று முடிவதை நாம் பார்க்கின்றோம். அந்த பதில் சொல்கின்றால், தண்டிப்பது கண்கள் மூன்றினை உடைய சிவபெருமானாக இருக்கும்பொழுது அது வெற்றி தானே. ஒரு மோதிர விரலை நாம் குட்டு வாங்குவதே ஏதாவது நமக்கு வருத்தம் இருக்கின்றதா? நமக்கு பிரியமானவர்களிடமிருந்து நம்மிடம் அன்பு செலுத்துபவரிடமிருந்து நாம் தண்டனை பெற்றாலும் கூட அது இனிமை தருவதுதான். எனவே நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் ஜெயமன்றோ வானவர்க்கு தார்குழலாய் சாழலோ என்று சொல்கின்றார். அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடுச்செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் ஜெயமன்றோ வானவர்க்கு தார்குழலாய் சாழலோ என்று இப்படி சிவபெருமானை குறித்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்க 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 அந்த பெண் பதில் சொல்லிக்கொண்டே வருகின்றாள். ஊமையாக இருந்த பெண் பாடலே பாடத் தொடங்கும் பொழுது சபையே ஆச்சரியம் கொள்கின்றது. இந்த வரலாற்றினை நமக்கு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் அழகாக கையாண்டிருக்கின்றார்கள். பக்தரை கொண்டே பேசா பாவைதனை பேசுவித்து புத்தரை ஆட்கொள்ளும் புலியூரே என்கின்றார். சிவபெருமான் தன்னுடைய பக்தனான மாணிக்கவாசகரை கொண்டு பேசாத ஒரு பெண்ணை பேச வைத்து, பக்தரை கொண்டே பேசா பாவைதனை பேசுவித்து புத்தரை ஆட்கொண்ட புலியூரே, புத்தர்களை மௌனமாக்கிய ஆட்கொண்ட சிவபெருமானே என்று சொல்கின்றார். அடுத்து இரண்டாவதாக யமகத்திலே சொல்லும்பொழுது முத்திதரும் பஞ்சாக்கரணார் பணிவார் வினையழல் முன் பஞ்சாக்கரணார் பதி என்று சொல்கின்றார். பஞ்சாக்கரணார் பஞ்சாக்கரணார் என்று இரண்டு அடியிலே ஒரே சொற்றொடர் வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இரண்டுமே வேறு வேறு பொருளை தரக்கூடியது. எப்படி? முத்தி தரும் முக்தியை தருகின்ற பஞ்சாக்கரணார். பஞ்சாக்கரணார் என்றால் பஞ்ச அக்ஷரங்களை உடையவர். நம சிவாய என்ற பஞ்ச அக்ஷரங்களுக்கு சொந்தக்காரரான பஞ்சாக்கரணார், பஞ்சாட்சரத்தை உடையவர் பஞ்சாட்சரனார். அவர் என்ன செய்கின்றார்? பணிவார் வினை அழல் முன் பஞ்சாக்கரணார். பஞ்சாட்சரத்துக்கு சொந்தக்காரான சிவபெருமான் தன்னை பணிந்து வணங்குகின்ற பக்தர்களின் வினைகளை, பணிவார் வினை அழல் முன் பஞ்சாக்கு அரணார். அழல் என்றால் நெருப்பு. தன்னை பணிந்து வணங்கும் பக்தர்களின் பாவங்களை நெருப்பிலே போட்ட பஞ்சு போல் காணாமல் போகச் செய்கின்றார். பணிவார் வினை அழல் முன் பஞ்சு ஆக்கு அரணார். முதலிலே வந்தது பஞ்சாக்கரணார் என்றால் பஞ்சாட்சரத்துக்கு சொந்தக்காரர். இரண்டாவதாக வருவது அழல் முன் பஞ்சு ஆக்கு அரணார் பதி. பாவங்களை தீயிலிட்ட பஞ்சு போல் பொசுக்கி விடுகின்ற சிவபெருமான் வாழ்கின்ற ஊரான சிதம்பரம் என்று, பக்தரை கொண்டே பேசா பாவைதனை பேசுவித்து புத்தரை ஆட்கொள்ளும் புலியூரே முத்திதரு பஞ்சாக்கரணார் பணிவார் வினையழல் முன் பஞ்சாக்கரணார் பதி என்ற வெண்பாவின் மூலம் நமக்கு தல வரலாற்றையும் சொல்லி அழகாக யமகத்தையும் கையாண்டு கொடுத்திருக்கின்றார் மாரிமுத்தா பிள்ளை அவர்கள். மூன்றாவது சிலேடை, அதனோடு சேர்ந்த திரிபு. இப்படி சொல்லும்போது அப்பர் பெருமான் அந்த சிதம்பரம் திருத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை பாடி வணங்கிய நிகழ்ச்சியை மிக அழகாக சிலேடையாக சொல்கின்றார். எப்படி சொல்கின்றார்? மாத்தையங்கு சோலைகளும் மாதவப்பர் தாமும் மகிழ்
பூத்தழைக்க பாடும் புலியூரே என்று சொல்கின்றார். மாத்தையங்கு சோலைகளும் வந்த அப்பர் தாமும் மகிழ் பூத்து அழைக்க பாடும் புலியூரே என்றால் மிகப்பெரிய சோலைகளும் அந்த அப்பர் பெருமான் வந்து பாட மகிழ்பூத்து அழைக்க, மாத்தையங்கு சோலைகளும் வந்த அப்பர் தாமும் மகிழ்பூத்து அழைக்க என்றால் மகிழ்ச்சி பொங்க சிவபெருமானே பாடி அழைத்த ஊர் என்று சொல்கின்றார். மகிழ்பூத்து அழைக்க பாடும் புலியூரே ஒரு அர்த்தம். இன்னொன்று, மாத்தையங்கு சோலைகளும் வந்த அப்பர் தாமும் மகிழ் பூத்தழைக்க. இந்த அப்பர் பெருமான் பாடிய பாடல்களினாலே இந்த மகிழம் பூக்கள் பூத்து குலுங்கிய ஊர் என்று சொல்கின்றார். மகிழ் பூத்து அழைக்க ஒரு பொருள், மகிழ் பூ தழைக்க, அந்த மகிழம் பூக்கள் தழைத்து வளர்ந்த செழித்து வளர்ந்த சிதம்பரம் என்று சொல்கின்றார். சிலடையாக நாம் வருவதை நாம் பார்க்கின்றோம். மகிழ் பூத்தழைக்க பாடும் புலியூரே, பாடல் பெற்ற தலமான சிதம்பரமே. வாய்த்த புலி ஓடு அப்பதஞ்சலியார் உள்மகிழ நடமாட பதஞ்சலியார் சார்பு என்று முடிக்கின்றார். இப்போ இரண்டாவது கடைசி 2 அடியிலே நாம் திரிபு வருவதை பார்க்கின்றோம். எப்படி திரிபு வருகின்றது? ஓடப்பதஞ்சலியார் ஆடப்பதஞ்சலியார் என்று வருகிறது. முதல் எழுத்து மாறுபட்டு வருவதனாலே திரிபாக வருவதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு என்ன பொருள்? அந்த சிவபெருமான் சிதம்பரத்திலே ஆடுகின்ற திருநடனத்தை அந்த வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சேர்ந்து கண்டு ரசிக்கின்றார்கள். வாய்த்த புலியோடு, இந்த புலிநகங்களை கொண்ட அந்த வியாக்கிரபாத முனிவரோடு, வாய்த்த புலிநகத்தோடு கூடிய அந்த முனிவர், வாய்த்த புலியோடு அப்பதஞ்சலியார் மன்றின் நடமாட. இந்த பதஞ்சலி முனிவர் உள்மகிழ மன்றின் நடமாட, அந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் கண்டு ரசித்து மனமகிழ நடனம் ஆட பதஞ்சலியார். முதலிலே வந்தது ஓட புலியோடு அப்பதஞ்சலியார், பதஞ்சலி முனிவரோடும் வியாக்கிரபாதரும் சேர்ந்து என்ற பொருள். இரண்டாவதாக வருகின்றது நடம் ஆட பதம் சலியார் சார்பு என்கின்றார். அதாவது சிவபெருமான் எவ்வளவு நேரம் ஆடினாலும் தன்னுடைய பாதம் சலியாது, சலிப்பு என்பதே அவருக்கு வராது. ஓய்வில்லாது ஆடிக்கொண்டே நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்ற சிவபெருமான். பதஞ்சலியார் என்றால் பதஞ்சலி மகரிஷி, ஆட பதம் சலியார் என்றால் எவ்வளவு நேரம் ஆடினாலும் பதம், அந்த பாதம் சலியாது ஆடுபவர் என்கின்ற அழகான சிலடையையும் சொல்லி அதற்குரிய யமகத்தையும் திரிபையும் சொல்லி வெண்பா எடுத்து நமக்கு அழகாக விவரிக்கின்றார். இதுபோல 4வது வகை, அதிலே சிலேடையும் ஊமையும் வருவதை நாம் பார்க்கின்றோம். அந்த சிலேடை அதோடு சேர்ந்த ஊமை, அதற்கு பிறகு திரிபு வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே நமக்கு மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் சிவபெருமானுடைய தோற்றத்தின் பொலிவினை விளக்குகின்றார்கள். அப்படி சொல்லும்பொழுது சிதம்பரத்தின் சிறப்பை முதலிலே சொல்லும்பொழுது மண்ணுமலை தந்து வந்து என்று ஆரம்பிக்கின்றார். மண்ணுமலை தந்து வந்து மாக்களிற்றை பெற்றுமை நேர், மண்ணுமலை தந்து வந்து மாக்களிற்றை பெற்றுமை நேர் பொன்னி நதி சூழும் புலியூரே என்கின்றார். பொன்னி நதி சூழும் புலியூரே சென்னிமதி பெம்மான் இடக்கையான் என்று எடுக்கின்றார். 2வது அடியிலே திரிபை கையாளும் போது பெம்மான் இடக்கையான் பேரம்பலத்தாடும் செம்மான் இடக்கையான் சேர்வு என்று முடிக்கின்றார். முதல் 2 அடியிலே சிலடை ஊமை எப்படி வருகிறது முதலை பார்ப்போம். மண்ணுமலை தந்து வந்து மாக்களிற்றை பெற்று உமை நேர் என்று சொல்கின்றார். அதாவது அந்த மிகப்பெரிய இமயமலையை ஒத்த யானை முகத்தை கொண்ட விநாயகப் பெருமானை மனமுவந்து பெற்ற உமையவள். மண்ணுமலை தந்து உவந்து பெற்ற மாக்களிற்றை பெற்ற உமை. மாக்களிற்றை என்றால் களிறு என்றால் யானை, மாக்களிறு என்றால் மிகப்பெரிய மலையை ஒத்த உருவத்தை கொண்ட யானை. அந்த யானை முக பெருமான், இந்த விநாயக பெருமானை மனமுவந்து பெற்றார். மண்ணுமலை தந்து உவந்து மனமுவந்து மாக்களிற்றை பெற்று உமை நேர் பொன்னி நதி சூழும் புலியூரே என்கின்றார்.
அந்த பார்வதி தேவியை ஒத்த தூய்மையான பொன்னி நதி, காவிரி நதி பாய்கின்ற சிதம்பரமே என்று ஒரு பொருள் வருகின்றது. இரண்டாவதாக என்ன பொருள் என்றால், சிலைடையிலே மண்ணும் அலை தந்து வந்து மாக்களிற்றை பெற்று என்று சொல்கின்றார். களிறு என்ற சொல்லுக்கு யானை என்ற பொருள் இருப்பதை நாம் பார்த்தோம். இன்னொரு சொல் களிறு என்பது ஒரு வகை மீன். நதியிலே இருக்கின்ற ஒரு வகை மீனுக்கு களிறு என்று பெயர். அந்த பொன்னி நதியிலே அலை தவழ்ந்து வந்து அந்த நதியின் ஓட்டத்திலே வருகின்ற அலைகளிலே மிகப்பெரிய களிறு என்று சொல்லப்படுகின்ற அந்த மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற இடம். மண்ணும் அலை தந்து வந்து மாக்களிற்றை பெற்று, ஒரு மிக அந்த காவிரி நதியிலே ஓடி வருகின்ற அந்த நதியிலே மிகப்பெரிய களிறு வகை மீன்களை உடைய அழகான பொன்னி நதி, உமை நேர் பொன்னி நதி சூழும் புலியூர், பார்வதி தேவியை ஒத்த காவிரி நதி சூழ்ந்த சிதம்பரம் என்று சொல்கின்றார். சிலடையும் வந்துவிட்டது, காவிரி நதியை போன்ற உமையவளை போன்ற காவிரி என்கின்ற ஊமையும் வந்துவிட்டது. அடுத்ததாக சென்னிமதி. சென்னிமதி என்றால் சென்னியிலே, அதாவது சிரசிலே சந்திரனை வைத்திருக்கக்கூடியவர். சென்னிமதி பெம்மான் இடக்கையார் என்று சொல்கின்றார். சென்னிமதி பெம்மான், அதாவது பெம்மான் என்று சொல்லக்கூடிய இந்த சிவபெருமானானவர் தலையிலே சந்திரனை, பெரியச்சந்திரனை வைத்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் இடக்கையார், இடக்கையார் என்றால் உடுக்கையை கையில் வைத்திருப்பவர். இந்த உடுக்கை என்று சொல்லி டமருகம் என்று சொல்வார்களே சமஸ்கிருதத்திலே, அந்த டமருகத்திற்கு தமிழில் இடக்கை என்று பெயர். பெம்மான் இடக்கையார் பேர் அம்பலத்து ஆடும். சிதம்பரம் நடராஜ ஆலயத்திலே அந்த அம்பலத்திலே நடனமாடும் செம்மான் இடக்கையான் சேர்வு. அந்த அம்பலத்தில் நடனமாடி கொண்டிருக்கின்ற சிவபெருமான் தன்னுடைய இடக்கையிலே செம்மானை வைத்திருக்கின்றார். நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்களேயானால் சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய இடது கையிலே அந்த ஒரு மான் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு செந்நிற மான் ஒரு இருக்கும். அந்த மான் தத்துவம் என்னவென்றால், மனித மனம் மானை போல் துள்ளி ஓடக்கூடியது. ஒரு நிலையாக இல்லாத ஒரு மனம் மனித மனம். அந்த மனித மனத்தை நாம் ஒருமுகப்படுத்த வேண்டுமென்றால் சிவபெருமானை வணங்க வேண்டும். அதனால்தான் மான் போல துள்ளி ஓடக்கூடிய அந்த மனத்தினை அடக்கும் வித்தகராக விளங்குபவர் சிவபெருமான். எனவே இடக்கையிலே மான் வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதான் பெம்மான் இடக்கையார் என்றால் இறைவன் டமருகத்தை வைத்திருப்பவர் என்றும், இரண்டாவது அடியிலே பேரம்பலத்தாடும் செம்மான் இடக்கையார், அந்த மானினை இடது கையிலே வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஊராக சிதம்பரம் விளங்குகின்றது என்று அழகாக வெண்பாவிலே எடுக்கின்றார். அதாவது ஒரு மனித மனம் என்பது குரங்கு போல் தாவிக்கொண்டே இருக்கும் என்று ஔவையார் சொல்கின்றார். நாம் வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் ஒரு 9 நாழி அரிசி, ஒரு படி அரிசி தான் நாம் உண்கின்றோம். ஒரு 4 முழம் ஆடை உடுத்துகின்றோம். ஆனால் நம்முடைய மனம் 80 கோடி இடங்களுக்கு சென்று வருகின்றது என்று சொல்கின்றார்கள். 9 நாழி உடுப்பது 4 முழம், 80 கோடி நினைந்து எண்ணுவன கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல சாந்துணையும் சஞ்சலமே தான் என்று சொல்கின்றார். மனித மனமானது ஒரு நாளைக்கு ஒரு நாழி, ஒரு படி அரிசியை சாப்பிட்டு விட்டு ஒரு 4 முழம் உடையை உடுத்துக்கொண்டு இந்த மனித மனமானது எங்கெங்கோ சென்று அலைந்து 80 கோடி இடங்களுக்கு சென்று வருகின்றது. இந்த மனிதன் இந்த மனத்தை அடக்க தெரியாதவனாக இருக்கின்றான். இப்படி மனத்தை அடக்காது இருந்தால் மண்ணின் களத்தை கீழே போட்டால் எப்படியும் அது உடைந்து விடுமோ, அதுவரை சாகும் வரை அவனுக்கு சஞ்சலத்தோடு தான் வாழ முடியும். எனவே மனத்தை நாம் கட்டி காக்க வேண்டும், அதை அமைதிப்படுத்த வேண்டும். எப்படி அமைதிப்படுத்த வேண்டும்? சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்து அந்த சிதம்பரம் நடராஜ பெருமான் அருளினை நாம் பெற வேண்டும் என்கின்ற கருத்தினை அழகாக இந்த வெண்பாவின் மூலம் நமக்கு சொல்கின்றார்கள். மண்ணுமலை தந்து வந்து மாக்களிற்றை பெற்றுமை நேர் பொன்னி நதி சூழும் புலியூரே சென்னிமதி பெம்மான் இடக்கையான் பேரம்பலத்தாடும் செம்மான் இடக்கையான் சேர்வு என்று நமக்கு சிலேடை, உவமை, திரிபு என்ற 4வது வகையிலே அழகான வெண்பாவை நமக்கு மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இதுபோல இன்னும் பல அறியப்படாத வரலாற்றுகளோடும் பல செய்திகளோடும் திருப்புலியூர் வெண்பா
சிதம்பரம் தில்லை நடராஜ பெருமான் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கின்றார். அனைவரும் தொடர்ந்து கண்டு கேட்டு மகிழுங்கள், சிவபெருமான் அருளினை பெறுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.